இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சூப்பரான ஆப்பம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் அரிசி வச்சும் பண்ணலாம், பச்சரிசியில் பண்ணலாம். நான் வந்து பச்சரிசி மாவில் தாங்க பண்ணியிருக்கேன். இடியாப்பம் மாவு இருந்தாலும் அதுலேயும் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப நேரம் டைமும் எடுக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலாங்க பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து அரைச்சி வச்சிருக்கிற பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு எதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு செவ்வாழைப்பழம், நார்மல் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஏலக்காய், அடுத்து வந்து ஒரு மூடி தேங்காய், இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லைப்பாகுங்க. வெல்லத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு வெல்லத்தை இந்த மாதிரி பாவு காய்ச்சி எடுத்துட்டு அதை பாவை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வடிகட்டி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து பால் விட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் தோசை பதம் மாவு, இட்லி பதம் மாவு அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா மடிப்பாக வரணும். ரொம்ப தண்ணியாட்டம் போகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு எண்ணெய் காய வச்சு நம்ம அதில் தான் ஊற்ற போகிறோம். அதனால் நம்ம எண்ணெய் காய வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம அதில் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஊற்றிடுங்க. ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. நீங்கள் உடனே திருப்பி போடக்கூடாது. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக வேக வச்சுருங்க. லைட்டாக சைட்லலாம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கரண்டி பயன்படுத்த வேண்டாம். சுற்றி ஓரங்கள்லாம் லைட்டாக ப்ரௌன் வந்தோடனே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு உடையாமல் அப்படியே கிடைக்கும். இப்போ 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டுருங்க. இந்த மாதிரி நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளுக்கு வேகாமல் போயிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுத்துடலாங்க. அதே மாதிரி நீங்கள் அதே மாவை மறுபடியும் ஊற்றி அதே மாதிரி ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. எண்ணெய் இல்லாமல் நல்லா வந்திருக்கு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் வரும். அதனால ஓரளவுக்கு காய வச்சுட்டு நீங்கள் இந்த மாவை அதில் போடுங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் இது மாதிரி 2, 3 இதை போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நான் சின்ன கடாய்ங்கிறதுனால நான் ஒன்றா போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். மீடியம் ஃப்ளேமு, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாவில் நீங்கள் இனிப்பு பணியாரமாகவும் பண்ணலாம், ஆப்பமும் செய்யலாம், பணியாரமும் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து பணியார வீடியோவும் நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் நம்ம இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது பண்ணாலும் பிடிச்சிருந்தா இது பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஆப்பமே பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன். கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பணியார மாவு, இந்த மாவை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் பாகு வந்து கொஞ்சம் காய்ச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது இனிப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே வந்து நீங்கள் வெள்ளைப்பாகு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது என்னென்னா, இது ஒரு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சைட்லலாம் நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே அதையும் அதே மாதிரி திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுருங்க. சுற்றி ஓரங்கள்லாம் கலர் மாறினோன்னே அப்படி திருப்பி போட்டுரும். அவ்வளோதான். அதே மாதிரி இது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரெண்டு பக்கம் வெந்துருச்சுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கார்த்திகைக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஆப்பமும் பணியாரமும் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படி பார்த்தோம்னாலே அப்படி பஞ்சு பஞ்சாட்ருக்கும், தொட்டோம்னாலே பஞ்சு பஞ்சாட்ருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதில் வாழைப்பழம், தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன்னா நல்லாயிருக்கும். அதிரசம் மாதிரி இருக்கும். ஆனால் அதிரசத்தை விட இது கொஞ்சம் நல்லா வாழைப்பழம் போட்டிருக்கனால பஞ்சு பஞ்சாட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குங்க.